எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஏன் நம்ம நாவல் பழம் வைத்து வழிபடுறோம் அப்படின்றத ஒரு சின்ன கதை மூலிமா பார்க்க போகிறோம். ஒரு முறை கோகுல வீதியில் ஒரு வயதான மூதாட்டி நாவல் பழம் விற்கிறாங்க. ஒரு பிடி அரிசிக்கு ஒரு பிடி நாவல் பழம்ன்ற பேரில் விற்றுட்ருக்காங்க. அப்போ குழந்தை கிருஷ்ணரும் என்ன பண்ணுறாரு, ஒரு பிடி அரிசி எடுத்துகிட்டு வராரு பாட்டிக்கிட்ட. ஆனால் அவர் குழந்தை கிருஷ்ணர் இல்லையா, அவர் வரும்போது தத்தி வரனால வீதி எங்கும் சிந்தி கொண்டே அரிசி எடுத்துகிட்டு வர்றார். பாட்டிக்கிட்ட வரும்போது ரொம்ப சிறிதளவு அரிசியே பாட்டிக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாரு. ஆனால் பாட்டியும் அதை வாங்கிக்கிட்டு தயங்காமல் நாவல் பழத்தை கிருஷ்ணருக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் வீதி எங்கே இறைச்சிட்டார் இல்லைங்களா அரிசி, அதையெல்லாமும் பாட்டி சேகரித்து கூடையில் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போய் கூடையை திறந்து பார்த்ததும் பாட்டிக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது. என்னென்னா, கூடையில் நகைகளும் பொற்காசுகளும் ஜொலித்து இருக்குது. இந்த கிருஷ்ணரோட இந்த கருணையை பார்த்து பாட்டி மெய் சிலிர்த்து கண்ணீர் மல்க கிருஷ்ணரை வழிபடுறாங்க. இதை நினைவுபடுத்தும் விதமாக தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நாவல் பழத்தை வைத்து வழிபடுறோம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.